விசாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பதிவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல் குறித்து பேச இருக்கிறோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இறங்குமுகமாகவே இருக்கும் என்று பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதன் வெளிப்பாடாகவே அதனுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் கட்சிக்கு எதிர்காலம் இருக்கும் என்ற கருத்தை முன்வைப்பதாக பேசி வருவதாக வலைதளங்களில் கேட்கின்றோம், தினசரியிலும் பார்க்கின்றோம். அப்படி இருக்கையில் ஓபிஎஸ் கண்டிப்பாக கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறுகிறார். இவர் கூறுவதற்கு காரணம், நிலை எவ்வளவு தூரம் அழுத்தமாக கூறுவதற்கு காரணம் என்று சிலர் கூறும் பொழுது, ஓபிஎஸ் வந்தால் அவருக்கான இடம் பின்னுக்கு தள்ளப்படும் என்ற ஒரே காரணத்திற்காக முக்கியத்துவம் தரப்படாமல் முக்கியத்துவம் குறைக்கப்படும் என்ற எண்ணத்தில் அவர் ஓபிஎஸ்ஐ வரக்கூடாது என உறுதி இருக்கிறார். மேலும் செங்கோட்டையன் தலைமையில் கட்சியில் இயங்கிக் கொண்டிருந்தால் அது நல்லா இருக்கும். ஒரு மூத்த அமைச்சராக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்து அமைச்சர், மூத்த அரசியல்வாதி, ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதி என்பதற்காக அவரையே தலைமை ஏற்க அதன் தொண்டர்கள் விரும்புவதாகவும் பேசப்படுகிறது. மேலும் இந்த தேர்தலில் தோல்வி உறுதி என்று எண்ணும் நிலையில் அதற்கு காரணம் தேடும் விஷயமாக எடப்பாடி அவர்கள், முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் அந்த வாக்கு எண்ணும் மையம் அவ்வப்பொழுது அங்கே பொருத்தப்பட்டுள்ள அந்த கேமராக்கள் பழுதடைவதாக கூறி வருகிறார். அது சந்தேகம் எழுப்புவதாக கூறுகிறார். இவ்வாறு அவர்களுக்குள் பேசுவது அவர்களுடைய ஸ்திரத்தன்மை இழந்த நிலையை காட்டுகிறது. எஸ்பி வேலுமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஊடகங்கள் தங்களுக்கு தோன்றிய யூகங்களையே பதிவு செய்து வருகின்றனர், உண்மை நிலவரத்தை மறைக்கின்றனர். முன்னாள் முதல்வர் எடப்பாடியை குறித்து பேசினால்தான் அவருடைய மவுஸ் கூறும் என்ற நிலையில் செய்திகளை வெளியிடுகின்றன எனவும் ஊடகங்களை குற்றஞ்சாட்டி வருகிறார். இவ்வாறாக அவருடைய அந்த முன்னணி தலைவருடைய பேச்சுக்கள் அவர்களின் இந்த தேர்தல் வெற்றி குறித்த அச்சத்தையே காட்டுகிறது. மேலும் முக்கியமாக அவர்கள் ஒன்றிணைந்தால்தான் அவர்களுக்கு எதிர்காலம் என்பதையும் இந்த மனக்குமுறல்கள் காட்டுகிறது. பொதுவாக ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியது வலுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆளுங்கட்சியும் நல்லபடியாக செயல்பட முடியும். அப்படி இருக்கையில் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் கட்சி ஒன்றிணையக்கூடாது, வலுப்பெறக்கூடாது, நாமளே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தன் நிலையே முக்கியம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்றார்கள். சிலர் சொல்கிறார்கள், ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் கட்சியில் விட்டு வெளியேற வேண்டும், இல்லையெனில் அமைதியாக இருக்க வேண்டும், அப்பொழுதே அந்த கட்சி வளர்ச்சியை பெறும் என்றும் கூறுகின்றனர். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.